அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று வித்யாகாரகரான புதன் எழுதிய தலைவிதியாக மே 1ஆம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது இனிமேல்தான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை மீனராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தனது பார்வையில் பார்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் பலம் பெறுவது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவான நன்மை மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எனவே பலம் பொருந்திய அமைப்பில் புதன் எழுதிய தலைவீதி இனிமேல் தான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் பல குடும்ப முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, பல்வேறு வகையான சுபகாரியங்கள் போன்றவை சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகுவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். மீனராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த தருணம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள், தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் உங்களுடைய மிக சிறிய முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உதாரணமாக, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்னவென்றால், தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட கதவை யார் தங்களுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்க போகிறேன், சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகம் பிறக்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற்று சிற்றரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அந்த இடத்திற்கு வருகின்றனர். அந்த இடத்திற்கு வந்த அனைவரையும் அரசர் வரவேற்று அந்த போட்டிக்கான நிபந்தனையை அறிவிக்கிறார். போட்டிக்கான நிபந்தனை மற்றும் என்ன போட்டி, அதற்கான பரிசு என்ன என்பதை அறிவித்து விட்டோம். ஒருவேளை நீங்கள் அந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் அதற்கு நிச்சயமாக தண்டனையும் வழங்கப்படும். அது என்ன தண்டனை என்றால், உங்களுடைய 2 கைகளும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே அந்த போட்டியில் பங்கு பெறலாம் என்று ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வந்த அனைவர் மத்தியிலும் மிக பெரிய அளவில் குழப்பமும் அச்சமும் சூழ்கிறது. அவர்களை சூழ்ந்து கொள்ள மிக பெரிய அளவில் அவர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடியாக மாறுகிறது. இந்த போட்டியிலிருந்து எப்படியாவது தப்பிச் சென்றாலே போதும் என அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் முன்னோக்கி வருகிறார். முன்னோக்கி வரும்போது அவரை பார்த்து அனைவருமே எச்சரிக்கின்றனர். அந்த கதவு முழுக்க இரும்பால் செய்யப்பட்டது. அந்த கதவின் பின்புறம் போர்பலம் வலிமை வாய்ந்த போர் வீரர்கள் அதை தடுக்கலாம், அல்லது மிக பெரிய அளவில் யானை பலம் கொண்டு அதை தடுக்க முயற்சி செய்யலாம். அப்படி இருக்கும்போது அந்த இரும்பு கதவை தள்ளி திறந்து நாம் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமற்ற செயல். எனவே நாங்கள் சொல்வதை கேள், பின்னே வந்துவிடு. போட்டியில் பங்கு பெற்று உன்னுடைய 2 கைகளையும் இழப்பதை காட்டிலும் நாங்கள் சொல்வதை கேட்டு வருவதால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எச்சரிக்கின்றனர். ஆனால் அதை எதையும் அவர் பொருள்படுத்தாமல் அந்த கதவை தள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறார். பலத்தை பெரிதாக பயன்படுத்தாமலே அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு
அவர்களுக்கு தடுக்கக்கூடிய வகையில் தாழ்பால் கூட அங்கு இடவில்லை. எனவே அந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்ற அந்த நபர் மிக பெரிய அளவில் சிற்றரசராகவும் பிறகு அரசராகவும் பிறகு மிக பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார். அவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரின் பெயரை நிச்சயமாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய வளர்ச்சிக்கான பல நல்ல திட்டங்களையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளையும் நாம் திட்டமிட்டு வைத்திருப்போம். ஆனால் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுக்கும் போது அதற்கு முன்னதாகவே நாம் அதீத சிந்தனையால் அவற்றை தோல்வியடைய செய்கிறோம். ஏனென்றால் இதை செயல்படுத்தும் போது இவ்வளவு சிக்கல் வருமோ அவ்வளவு சிக்கல் வருமோ என்று சிந்தனையிலே தோல்வியடைய செய்து பல சிரமம் நிறைந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் புதன் தற்போது ஜென்மத்தை விட்டு விலகுவதாலும் நீச்ச நிவர்த்தி பெறுவதாலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை நிறைவாக கொடுக்க போகிறார். அதுவும் குடும்பஸ்தானத்தில் அமர்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல்வேறு வகையான சலுகைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். போக்குவரத்து துறை, கணினித்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, ஆசிரியர் துறை என பல துறைகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை மிகவும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்துத் தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல இனிமையான சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய விளைநிலங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமம் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான மாற்றம் புதன் பெயர்ச்சியால் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.